ஏண்டா இந்நேரத்துக்கே கதவு சாத்திட்டு 2 பேரும் உள்ள என்னடா பண்றீங்க? நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? ஏய், வர்ற 5ஆம் தேதி வாடகை வரல, உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன். யாருப்பா? அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே வீசருக்கு. அவனுங்களை தான் தூக்கி வெளியே வீசணும். நீ வேற வாடகை 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 புலம்புறியாடா? ஏண்டா புலம்ப மாட்ட? இந்த சென்னை நகரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி மாசம் 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் நான் தவணை முறையில் உங்ககிட்ட வசூல் பண்றேன் பாரு. அதுக்கு என் புத்தி இதால. ஏய், வாடகை கொடுக்கணுமேங்கிற அக்கறை கொஞ்சமாவது மனசுல வேணும்டா. வயிற்றுக்கு சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது? வாங்கண்ணே. அட நீங்க ஏங்க வேற கத்திக்கிட்டு? இவனுக்கு பீஸ் போன பல்பு பிஞ்சு போன தட்டி இதுகளையே மாத்த மாட்டேங்கிறானுங்க. இவனுங்க எங்கெங்க வாடகை கொடுக்க போறானுங்க? ஏய், வீட்டுக்காரர் நிக்கிறாரா? வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க. வெளியே வர வேண்டாங்க, உள்ளே இருக்கட்டும். பதில சொல்ல சொல்லுங்க, நான் கேட்டு போயிடுறேன். பாத்தீங்களா, உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வருதான்னு பாருங்க. இப்ப பேச மாட்டானுங்க. நீங்க இந்த காம்பவுண்ட விட்டு போனா போதும். அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்க. ஐயா ஏய்யா பாட மாட்டானுங்க? இந்த சென்னை நகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்க கட்டி 30 ரூபாய் வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவணை முறையில என்ன அலைய விடுறானுங்களே, இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க? யோ, பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம்? நான் பாடுவேன் 1000 பாட்டு அம்பிகாபதி மாதிரி. ஆனா ஊருக்குள்ள கலாட்டா வந்துடக்கூடாதேன்னு பாக்குறேன். இதுங்க மூஞ்சிங்களா? இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி. அது எப்படி நீ பேசுறியா? டேய், அவனுங்களாவது 2 மாச வாடகை தான் பாக்கி. நீ 3 மாச வாடகைய மொத்தமா முழுங்கிட்டியே இந்த சென்னை நகரத்திலே. ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா? வர்றேன்டா, அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன்.